ஸோ நேர்களே இப்போ வந்து நாம் பார்க்க போகிற ஐட்டம் வந்து எள்ளு உருண்டை. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன குழந்தை கூட பண்ணலாம், அவ்வளோ ஈஸி. ஸோ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் சேத்தனா வந்து சொல்லுவாங்க. எள்ளு உருண்டை செய்யறதுக்கான பொருட்கள்: எள்ளு வந்து ஃபுல் 1 கப், அப்புறம் வெல்லம் வந்து 3/4 கப். ஸோ இப்போ வந்து நம்ம எள்ளு 1 கப் எடுத்துக்கிட்டோம், அது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ லேசாக இது வந்து கிரைண்ட் பண்ணணும். எள்ளு வந்து ஒரு ஹாஃப் கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெல்லத்தை சேர்த்துக்கணும். ஸோ எள்ளு வந்து கொஞ்சம் ஹாஃபாக நான் இது பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 கப்பு எள்ளுனா 3/4 கப்பு வெல்லம். இது ரொம்ப சிம்பிள். அதே நேரத்தில் 2 இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எள்ளில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. நாம் வந்து இது வேக வைக்கலை, எதுவுமே பண்ணல, ஃப்ரை பண்ணல, ரோஸ்ட் பண்ணல, எதுவும் பண்ணலை, அப்படியே ஃப்ரெஷ் எள்ளு. நான் வந்து இப்போது வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கருப்பு எள்ளு கூட நாம் எடுத்துக்கலாம், இதே மாதிரி நாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெள்ளை எள்ளில் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ லேடிஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே போன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறமா வெள்ளை எடுத்துக்கோங்க, அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு கிரேட்டஸ்ட் காம்பினேஷன், கால்சியம் அண்ட் அயனோட கிரேட்டஸ்ட் காம்பினேஷன். ஸோ இது சிம்பிள் ஆனாலும் டெய்லி நாம் இதை பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்று நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் இல்லை நாம் சாப்பிட்டாலும் அது ரொம்ப ஹெல்தி. ஸோ இது கொஞ்சம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரை இது வந்து கொஞ்சம் நிறைய அரைச்சிட்டு அந்த எள்ளில் இருக்கிற அந்த எண்ணெய் கண்டென்ட்டோட வெல்லம் வந்து மிக்ஸ் ஆகிடணும். ஸோ பார்த்தீங்களா, அந்த எண்ணெயோட வெல்லம் வந்து மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் இதுவே வந்து உருண்டையாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அது வந்து ஜாரில் சைடில் ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நாம் போட்டுட்டு இப்போ இது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சேத்தனா வந்து அது உருண்டையாக்கி காட்டுவாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் கண்டென்ட், அவளோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளில் இருக்கிற எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ கால்சியம் அண்ட் அயனோட ஒரு கிரேட்டஸ்ட் காம்பினேஷன். இது தினமும் நம்ம இதை வந்து பண்ணிக்கிட்டு டெய்லி ஒவ்வொரு உருண்டை எல்லாருமே சாப்பிட்டோன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப சுலபம், ஒன்றுமே இல்லை. அப்படியே நம்ம எள்ளு வந்து அரைச்சிட்டு திரும்ப நம்ம வெல்லத்தை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி இது சாப்பிட்லாம். இது எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. அட்லீஸ்ட் 1 month ஆனாலும் கெட்டு போகாது. எப்போவுமே குக்குடு ஃபுட் அப்படின்றது தான். குக்குடு ஃபுட் அப்படின்னும் போது அந்த குக்குடு ஃபுட் வந்து
3 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து சாப்பிட்றணும். அதுக்கு மேலே இருக்கும்போது அதில் சத்து இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம இது எதுவுமே குக் பண்ணலை, இது எல்லாமே ராவாக இருக்கிறது அப்படியே எடுத்திருக்கோம். அதனால் இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது, அதில் இருக்கிற தன்மை குறையாது. இதுதான் நேயர்களே, இன்னைக்கு பார்த்தீங்க இல்லையா, நம்ம விதவிதமான சாத்விக உணவு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். சாத்விக உணவு நம்ம செய்கிற நேரமும் கம்மி, அது நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு நல்ல ஆரோக்கியம், அதுக்கப்புறமா அந்த டைஜஷனும் ரொம்ப சீக்கிரமாக ஆகுது. சீக்கிரமாக டைஜஷன் ஆகும்போது நம்மளோட சக்தி வந்து சேமிப்பாகுது. அதனால் நம்ம எப்பவும் இளமையாக இருப்போம். அந்த நிறைய சாப்பிட்டு அஜீரணமாக இருக்கும்போது நிறைய சக்தி தேவைப்படுது நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சாத்விக உணவு, ஃப்ரெஷ் உணவு நாம் சாப்பிடணும். எப்போ கூட ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. நிறைய மிச்சம் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே அது வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு அதை இது பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதும் திரும்ப அது மைக்ரோவேவில் ரீஹீட் பண்ணுறது, இது எல்லாமே நாம் செய்யவே கூடாது. ஏன்னா நம்ம உணவு சாப்பிட்றது அந்த நியூட்ரிஷனுக்காக, அந்த நியூட்ரிஷன் நமக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கி உடனுக்குடியாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது அதில் இருக்கிற முழு சத்துக்கள் நமக்கு சேருது, நம்ம வயிறும் நமக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இந்த உணவுகள், இந்த சாத்விக உணவுகள் நீங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.